ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குரு பகவானோட பாதம் தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் முதல்ல பார்த்திங்கன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடியது, ஆனால் அதே சமயம் சந்தோஷக்காரகன். இந்த உலகமே ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. அதாவது பணங்காசு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம், அதேமாரி பணங்காசு இல்லை அப்படின்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எப்படி அப்படின்னா, இந்த சுக்கிர பகவானோட இயல்பான ஒரு சுழற்சி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார். இப்போது 8/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் சூப்பராக உட்காந்துட்டுருக்கார், ஆட்சி வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றார். இது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் உழைப்பு, சுக்கிர பகவான் சந்தோஷம். உழைப்பிற்கு ஏற்ற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அந்த வகையில் இந்த கும்பராசியில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான ஒரு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. நீங்கள் கேட்கலாம் என்ன அற்புதம் அப்படின்னு. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதன், அதே சமயம் பகை ருண ரோகாதிபதி. உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலைகளெல்லாம் அற்புதமாக பண்ணுங்கள், அதுக்குண்டான பலாபலன்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கேற்ற மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஏன் படிக்கிற குழந்தைகள் கூட நல்லா படிக்கணும், அதுக்குண்டான மார்க் கிடைக்கணும், அந்த எண்ணம் தான். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை செய்யணும், அதுக்குண்டான ஒரு பலாபலன்கள் கிடைக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த மாதிரிலாம் ஒரு சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக அமைஞ்சது பெரிய சந்தோஷம். அந்த வகையில் அவர் பகைருண ரோகாதிபதி அப்படிங்கிறதுனால நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா, ஒன்று வருமானம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், இல்லை அப்படின்னா கடன் சுமை இருக்கும். கடன் சுமையை குறைக்கிறதுக்கு நீங்கள் சில வழிமுறைகள் செய்யணும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சால் தான் கடன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பகைருண ரோகாதிபதியே உங்களுக்கு அவர் தான். அதேமாரி சத்துருக்களை கொண்டு வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. எப்படின்னா அனாவசியமான சண்டை விவாதங்கள் இதிலெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அந்த வகையில் இந்த ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா, உங்களோட பாக்கியஸ்தானமாக்கிய 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடம் அப்படிங்கும்போது தந்தையோட ஆதரவு உங்களுக்கு கிடச்சிருக்கு. தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்திருக்கு. சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அதுக்குண்டான ஒரு வருமானமும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, கடன் சுமையும் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்படி தான், அதாவது 50-50 தராசு மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. பரவாயில்ல. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா, 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார். ஜீவனஸ்தானத்துக்கு வந்தாலே என்ன ஆகும்னா, பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான். ஏற்கனவே அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த சனீஸ்வர பகவான் யாருன்னு பார்த்திங்கன்னா 9-10 அதிபதி, ஜீவனாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். அதனால் நீங்கள் ஜீவனத்துக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிங்கனாலே சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அற்புதமாக அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அந்த வகையில் இந்த ஏற்கனவே சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பரபரப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு மந்தக்காரகன் சொல்கிறது என்ன, சில நேரங்களில் மந்தகதியை ஏற்படுத்தி கொடுப்பார். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி பரபரப்பாக இருந்தீங்கன்னாலே கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானும் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துடுறார். சேர்ந்தவுடனே ரெட்டை மேளம் ரெட்டை நாயனம், என்ன வருமானம் வர்றதுக்கு நிறைய வழிமுறைகளை இந்த சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானும் கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அந்த எந்த ஒரு வேலையும் விடவே கூடாது. எந்த ஒரு வேலையும் நீங்கள் விடவே கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களது வருமானம் அதிகரிக்கும். அதேமாரி உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
போன இதில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னா வேலைபளு அதிகரிக்கும். வேலைபளு அதிகரிக்கும். என்ன அப்படின்னா அந்த சக ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒன்று லீவு போட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களோட வேலையும் நீங்கள் சேர்த்து பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக ரிஷபராசிக்காரர்கள் காளைகள், அவங்க வந்து உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். அந்த வகையில் அந்த வேலைகளெல்லாம் நீங்கள் அருமையாக செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அலுவலகத்தில் கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கடுமையாக போராடித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா லாபம் வேணும், ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கடுமையாக பாடுபட்டால் தான் அதுக்குண்டான பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண ஒரு கம்பெனி ஒரு 30 வருஷமாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கடுமையான உழைப்பினால தான் அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் உழைத்தால் உயர்வு, அந்த மாதிரி இருந்தாலே பெரிய பாக்கியம் உங்களை வந்து அடையும். அதனால் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கடுமையாக பாடுபடணும், அதற்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம். ஏன்னா கர்மஸ்தானமாகிய தொழில் ஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பதால் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். அதனாலே தொழில் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். இல்லை ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொழில், அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு முதலீடுகளை போட்டு பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா பரபரப்பாக இருக்கணும், திட்டமிடல் கண்டிப்பாக அவசியம். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இந்த குடும்ப விஷயத்தில், ஏன்னா நீங்கள் வேலைன்னு போயிடுவீங்க, அதனாலே குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து போனீங்கனாலே குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் கடன் சுமை குறையிறதுக்கு சில வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கடன் அடைக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையில் தான் இருக்குது. பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் வராது. அதேமாரி குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, அது சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் சில பிரச்சனைகள் அதனாலே வாங்க முடியாமல் இருந்தது, அதெல்லாம் இப்போ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் தான் கிடைக்கும். நிறைய படிக்கணும், நிறைய புக்ஸு, நிறைய கேள்விகள் எல்லாத்தையும் படித்து நீங்கள் அப்படியே முன்னேற்றத்தை கொண்டு வரத்துக்கு நீங்கள் தான் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தாலே உங்களுக்கு கல்வியில் ஒரு உயர்வான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இந்த ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண இந்த சுக்கிர பகவான் 24 நாட்கள் கும்பராசியில் இருப்பவர் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.